படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு குழந்தை பிறக்குது. அதுவும் ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. ஆனா குழந்தைக்கு எந்த ஒரு அசையும் இல்ல. அதனால அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. இவங்களுக்கு குழந்தை இல்லாம 15 வருஷமா குழந்தை இல்லாம இருப்பாங்க. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் செத்து பிறந்திருக்கு. குழந்தை இல்லாதனால சாமி கிட்ட வேண்டியிருப்பாங்க. ஒரு சாமியாரமா வேண்டிக்க சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு சாமி நம்பிக்கை இல்லாதவன் வேண்டியிருப்பான். ஆனா இப்ப பிறந்த குழந்தைக்கு உயிர் இல்ல. குழந்தைய வெளியே தூக்கிட்டு போவான். வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கும். மழையில நனைஞ்சதும் குழந்தைக்கு உயிர் வந்துடும். அதுவும் ஆம்பளை பையனா இருந்த குழந்தை இப்ப பொம்பளை குழந்தையா மாறிடுது. அவன் பொண்டாட்டிகிட்ட காட்டுறான். ஆம்பளை பிள்ளையா பிறந்த குழந்தை இப்ப பொம்பளை பிள்ளையா மாறிடுச்சுன்னு சொல்றான். ரெண்டு பேரும் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால ஊரை காலி பண்ணி வெளியூர் போயிடுறாங்க. அந்த குழந்தை காலையில 6 மணில இருந்து பொம்பளை பிள்ளையா இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல அது ஆம்பளை பையனா மாறிடும். வெளியூர் வந்ததும் குழந்தைக்கு ரஜினின்னு பேர் வைக்கிறாங்க. பகல்ல பொண்ணாவும் நைட்ல பையனாவும் இருக்கு. பொண்ணுக்கு படிப்புல நல்லா ஆர்வம். ஆனா பையனுக்கு படிப்புல ஆர்வம் இல்ல. அப்பா அம்மா வெளியே போயிட்டு வரும்போது லாரியில் அடிபட்டு செத்து போயிடுவாங்க. பொண்ணு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிருது. கொல்லி வைக்கிறது எல்லாத்தையும் அந்த பொம்பளை பிள்ளையே பண்ணிடுது. ஈவினிங் 6 மணிக்கு மேல பார்த்தாதான் அவன் பையனா மாறிடுறான். அவனுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் தெரியுது. அப்பா அம்மா செத்து போன விஷயம் தெரிய வருது. இதனால பொம்பளை ரஜினி மேல அவன் கோவப்படுறான். ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதான்னு கோவப்படுறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி பேசிக்குவாங்க. ஊரை விட்டு வெளியே வரா. அங்க அதே ஊர்ல இருந்தா அப்பா அம்மாவோட ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு வெளியே சென்னைக்கு கிளம்பி வந்துடுறான். சென்னைக்கு வந்ததும் ஜீன் ஹப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறான். இன்டர்வியூ போனதுல கார்த்திக்னு ஒருத்தன் இவகிட்ட வந்து வளைகிறான். அந்த கம்பெனிலேயே ட்ரெயினியா ஜாயின் பண்றான். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் ஃபோன்ல அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை தேடி போக சொல்லி திட்டி ஆடியோ போடுறான். ஈவினிங் 6 மணி ஆனதும் அவன் ஆம்பளையா மாறிடுறான். இவன் ஒரு பாருக்கு வேலைக்கு சேர்ந்திருப்பான். பார்ல ராஜு பாய்னு ஒருத்தன் வரான். வந்து சரக்க ஊத்தி கொடுக்க சொல்றான். இவன் இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பான். ட்ரெயினிங்கிறதுனால ப்ராப்ளம் ஆயிடுன்னு சொல்றான். அதனால ராஜு பாய் நிறைய காசு கொடுத்து ஊட்ட சொல்றான். இவனும் ஊத்தி கொடுக்குறான். பாருக்கு பிரியா அப்படின்னு ஒரு பொண்ணு வருது. அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஸ்டன் ஆகி நின்றான். பிரியா கிட்ட நேரா போய் பேசுறான். அடுத்ததா ராஜு பாய் ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாயிரான். எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்கிறான். ரஜினி தான் ராஜு பாயை தன் வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். ரூம்லயே படுக்க வைக்கிறான். காலையில எந்திரிச்சு பார்த்தா இவன் பொண்ணா மாறி இருக்கான். பொம்பளை ரஜினி ராஜு பாயை திட்டி வெளியே அனுப்பிடுறா. பொம்பளை ரஜினி ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு டிஎன்ஏ ரிசர்ச் பண்ற கம்பெனி. தன்னுடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. கார்த்தி உள்ள வந்ததும் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடுறான். கார்த்தி காஃபி குடிக்க ரஜினியை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றான். ரெக்வஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகுறாங்க. அப்படியே ஆபீஸ் முடிஞ்சு பொம்பளை ரஜினி வீட்டுக்கு வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்டு யாருன்னு போய் பார்த்தா ராஜு பாய் நேரா வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்து ரஜினி எங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவளும் அவன் 6 மணிக்கு மேலதான் வருவான் அப்படின்னு சொல்லி அவனை வெளியே விரட்டிடுறா. கதவை ஒழுங்கா லாக் பண்ணாதனால ராஜு பாய் உள்ள வந்துடுறான். கரெக்டா 6 மணி ஆகுது. அவனும் ஆம்பளையா மாறிடுறான். அதை ராஜு பாய் பாத்துறான். பார்த்து ஒரே ஷாக் ஆகிடுறான். ரஜினி அவனை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். ராஜு பாய் அவன்கிட்ட நிறைய டவுட் இருக்குன்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்கறான். எப்பெல்லாம் நீங்க ஆம்பளையா இருப்ப, எப்பெல்லாம் நீங்க பொம்பளையா இருப்ப அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்றான். அடுத்த நாள் பிரியா அதே பார்க்க வரா. பிரியா கிட்ட நல்லா பேசி பழகுறான். வீட்டுக்கு போய் டிராப் பண்ணிட்டு வரான். மறுநாள் பொம்பளை ரஜினி என்ற கம்பெனி மேனேஜர் ரஜினியோட ப்ரொஃபைல பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஆம்பளை பொம்பளையா மாறுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் அவனுக்கு வருது. இப்ப டைம் 5:45 ஆச்சுன்னு ஆபீஸ்ல இருந்து வேகமா வர்றா. ரோட்ல கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ கம்பெனி மேனேஜர் டிராப் பண்றேன்னு சொல்லி கார்ல ஏத்திக்கிறான். மணி கரெக்டா 5:55 ஆனதும் இவ போக லேட் ஆகும்னு சொல்லி சத்தம் போட்டு காரை நிறுத்தி சொல்லி இறங்கி ஓடுறான். மேனேஜர் ஆல் செட் பண்ணி துரத்துறான். அவளை துரத்திட்டு இவங்க பின்னாடியே போறாங்க. ரவுடிங்க எல்லாரும் அவளை துரத்திட்டு பின்னாடி போறாங்க. கரெக்டா மணி 6 ஆகுது. உடனே அவன் ஆம்பளையா மாறிடுறான். எல்லாத்தையும் அடிச்சு ஓட வர்றான். எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்தா அங்க அவன் கேர்ள் ஃப்ரெண்டு பிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் அவளை பார்த்ததும் ஒரே ஷாக்கு. எப்படி வீடு தெரியும் அப்படின்னு கேட்டா ராஜு பாய் தான் கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்டுக்குள்ள போனதும் லேடிஸ் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறான். அவனை கண்டபடி திட்டுறா. அவனும் உண்மையை விளக்க சொல்ல முடியாம திணறான். திட்டிட்டு என் முகத்துல முடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் பாருக்கு வரான். பார்ல பிரியா வருவான்னு வெயிட் பண்ணி பார்க்கறான். ஆனா வரல. ராஜு பாய் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அடுத்ததா மேனேஜர் சிஇஓக்கு போன பண்ணி வெளிநாட்டுல இருந்து வர சொல்றான். அவனும் சென்னை ரீச் ஆயிடுறான். இப்ப பொம்பளை ரஜினி காலங்கத்தா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பா. அப்ப கார்த்தி போன் பண்ணி சிஇஓ வந்திருக்காரு, உடனே ஆபீஸ்க்கு வர சொல்றான். அப்பதான் இவன் அவனுடைய வாய்ஸ் மெசேஜை பாக்குறா. அதுல என்னுடைய லவ்வர் என்ன விட்டுட்டு போயிட்டா, அதுக்கு நீதான் காரணம், நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கறத எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி புலம்புறான். இந்த ஆடியோ விட்டதும் இவளும் ஆபீஸ் போனதும் இந்த பிரச்சனையை யோசிச்சுட்டு மூட் அவுட்ல இருப்பா. ஈவினிங் கார்த்தியை கூப்பிட்டு ரஜினியோட கேர்ள் ஃப்ரெண்டான பிரியாவை பார்க்கறதுக்கு போறா. பிரியாவை பார்த்து ரஜினியை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்றா. உடனே பிரியா தப்பா புரிஞ்சுட்டு அவளையும் திட்டுறா. பொம்பளை ரஜினி போகும்போது அவனுக்கு 2 நிமிஷம் டைம் கொடு, எல்லாத்தையும் அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து கார்த்திக் கிட்ட என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு சொல்லி கிஸ் பண்றாங்க. கரெக்டா மணி 6 ஆனதும் ஆம்பளையா மாறிடுறான். உடனே கார்த்தி சாக்காயிடுறான். பயந்து போயிடுறான். இந்த டைம் பார்த்து கரெக்டா ராஜு பாய் உள்ள வந்துடுறான். அவனும் உனக்கு தலை சுத்தி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி கார்த்தியை கிண்டல் பண்றான். கார்த்தியை அடிச்சு விரட்டிடுறான். ராஜு பாய் கிட்ட எப்படி பிரியா கிட்ட உண்மையை எடுத்து சொல்றது அப்படின்னு ரஜினி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து பிரியா கரெக்டா கால் பண்ணி அவனை வர சொல்றான். இவனும் பிரியாவை பார்க்கறதுக்கு வேகமா போறான். இந்த பக்கம் கார்த்தி ரஜினிக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்த மோதிரத்தை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு காரு ஓட்டிட்டு வரான். காரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ரஜினி வேகமா போய் பிரியாவை பார்த்தா அவ சோகத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்கா. ரஜினி பிரியாவை போய் பார்த்ததும் ஒரு பொண்ணு என்னை வந்து பார்த்து உன்னை பத்தி பேசணும்னு சொல்றான். இப்பதான் இவனுக்கு புரியுது. காலையில அவ வந்து இவர்கிட்ட பேசியிருக்கான்னு நினைச்சுக்கிறா. இப்படி பேசிட்டே இருக்கும்போது பிரியா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ரஜினி அவளை வேகமா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளை பார்க்க விடாம இவனை விரட்டிடுறாங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தா கார்த்திக் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியே வருவான். ரெண்டு பேரும் டென்ஷன்ல ஒருத்தன் திட்டிக்கிறாங்க. கார்த்திக் ஆட்டோவை பிடிச்சி கிளம்பலாம் அப்படிங்கும் போது தான் இவன் பொம்பளை ரஜினியோட வாய்ஸ் மெசேஜை கேட்கறான். நான் கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன், நீயும் பிரியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறா. உடனே இவனை கார்த்திகை ஸ்டாப் பண்ணி
அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. வீட்டுக்கு வந்ததும் 6 மணி ஆன பிறகு அவளே வந்து உங்கள்கிட்ட பேசுவான்னு சொல்கிறான். 6 மணி ஆனதும் அவன் பொம்பளையாக மாறிடுறான். கார்த்திக்கு ஒரே ஷாக்கு. எல்லா உண்மையும் எடுத்து சொல்கிறா. இப்போ கார்த்தி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். 2 பேரும் சேர்ந்து மேட்ரு பண்ணுறாங்க. அவனும் பிரியாவுக்கு ரிங் மாட்டி விட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்புறம் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆகுது. அவளும் நான் வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறான். கார்த்திக் கிளம்புனதும் அவள் தூங்குறான். மணி ஈவினிங் 6 ஆயிடுது. ராஜுபாய் கால் பண்ணுறான். பொம்பளை ரஜினி தான் எடுத்து பேசுகிறான். ஆம்பளையா மாறல. அவள் உடனே கார்த்திக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். அவன் வந்ததும் நீ நைட்டே பார்த்ததில்ல தானே, அதனால் உன்னை வெளியே கூட்டு போகிறேன்னு சொல்லி வெளியே கூட்டு போகிறான். நைட் ஃபுல்லாக ஊரை சுற்றுறாங்க. 3 நாள் ஆகியும் இவன் ஆம்பளையா மாறல. 4வது நாள் 6 மணி ஆனதும் ஆம்பளையா மாறிடுறான். ராஜுபாய் ஃபோன் பண்ணி 4 நாள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி 4 நாளாக நான் மாறவே இல்லை, 4 நாள் ஆச்சா அப்படின்னு அவனும் கேட்குறான். அடுத்ததா இவன் ஃபோன் பண்ண ஃப்ரீயாக ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதனால் ராஜுபாய் ஃபோன்லேருந்து கூப்பிட்றான். இவனும் கிட்டத்தட்ட நிறையா டைம் ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டான். அதனால் இப்போ ராஜுபாயோட ஃபோன்லேருந்து பேசுகிறான். எனக்கு 2 நிமிஷம் கொடு, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் ஈஸியாக லொக்கேஷன் அனுப்புகிறான். நேரில் போய் பார்த்தா எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். 6 மணிக்கு மேலே நான் பொண்ணா மாறிடுவேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் நம்ப மாட்டேங்கிறான். இப்போ மணி கரெக்டாக 6 ஆகுது. மாறிடுன்னு சொல்லி பார்த்தா இவன் 6 மணி ஆகியும் மாறல. என்னடா ஆச்சு அப்படின்னு டென்ஷனில் கத்துனதும் லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. உடனே இவ பொண்ணா மாறிடுறான். லேடி ரஜினியா மாறணும். அவளுக்கு ஒன்றும் புரியல. ஃபோனை பார்த்தா ஃபோனும் சுவிச் ஆஃப்ல இருக்கு. அவளை தேடிட்டு பின்னாடியே கார்த்தி அந்த இடத்துக்கு வரான். ரஜினி ஒரு ரூமுக்குள்ளே போனதும் அவகிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்க வரான். உடனே அவன் ஆம்பளையா மாறிடுறான். அவனை அடித்து விரட்டிடுறான். கார்த்தி உள்ளே வந்ததும் அவங்களோட சண்டை போட்டு ஜன்னல் வழியாக வெளியே தவறி விழுந்துடுறாங்க. விழும்போது கரெக்டாக ஸ்விம்மிங் பூலில் விழுறான். விழுந்ததும் பொண்ணா மாறிடுறான். கார்த்தியும் லேடி ரஜினியும் பிரியா கிட்ட போய் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிரியா நம்ப மாட்டேங்கிறான். அதனால கார்த்தி அவளை பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டதும் அவள் ஆம்பளையா மாறிடுறான். இதை பார்த்ததும் பிரியாக்கு ஒரே ஷாக்கு. டைம்லைன் எல்லாம் மாறி இருக்கு. முதல்ல 6 மணிக்கு தான் மாறுவாங்க, ஆனால் இப்போ அடிக்கடி மாறுறாங்கன்னு சொல்கிறான். சொல்லி இருக்கும்போதே பிரியா சொல்கிறத கேட்காம அவனை கிஸ் பண்ணுறான். உடனே அவன் லேடியாக மாறிடுறான். இப்போ பிரியாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அவன் வேறொரு பொண்ணு கூட இல்லை, அவனுக்குள்ள தான் வேறொரு பொண்ணு இருக்குது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுறான். கார்த்தியும் ரஜினியும் கிளம்பும்போது அவன் வந்த உடனே எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்த உடனே உன்னை தேடி தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி இதை பற்றி டே அண்ட் நைட்டாக ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இதுக்கு நடுவில் கண்ட்ரோல் இல்லாமல் இவங்க மாறி மாறி ஆம்பளை பொம்பளையாக மாறிட்டு இருக்காங்க. கார்த்தி ரிசர்ச் பண்ணி அடிக்கடி மாறும்போது அவனுடைய ஹார்ட்பீட் லெவல் ரைஸ் ஆகுது, மூச்சு ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்படி அடிக்கடி மாறாமல் இருக்க ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறான். ஜீனோட சிஇஓ ரஜினியை கூப்பிட்டு உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுறேன், சேலரி பேக்கேஜ் டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுறேன்னு சொல்கிறான். உன்னுடைய டபுள் டிகிரி ப்ராஜெக்டை இந்த கம்பெனிலேயே கண்டினியூ பண்ண சொல்கிறான். ஆனால் ரஜினி வேணான்னு சொல்லி மறுத்துறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிஇஓ ரஜினி கிட்ட நீங்கள் எப்போ எல்லாம் மாறுவீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரஜினி புரியலன்னு சொல்கிறா. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறான். அதில் இவங்க கம்பெனியில் இருக்கும்போதே மாறினது எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும். சிஇஓ ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் சொல்கிறான். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னு உங்களை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. குழந்தையிலே நீங்கள் ஆம்பளை பொம்பளையாக மாறுறத நான் பார்த்தேன். ஆனால் என்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. உங்களை வச்சு ஜெனடிக்ஸில் ரிசர்ச் பண்ணணும். இது $1 பில்லியன் பிஸ்னஸ், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு கேட்குறான். வீடியோ காலில் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவளை இப்போ ஆம்பளையாக மாறினா கரெக்டாக இருக்கும், மாறினா $1 பில்லியன் பிஸ்னஸ் பண்ணலாம் மாறுன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவன் மாட்டேன்னு சொல்லிடுறான். சிஇஓ உடனே டேபிளை தட்டினதும் சேர்ல இருந்து தடுமாறி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததும் ஆம்பளையா மாறிடுறான். இதை எல்லாத்தையும் வீடியோ காலில் கிளைண்ட்ஸ் பார்க்குறாங்க. இவன் எந்திரிச்சதும் இவங்கிட்ட உங்களை வச்சு ரிசர்ச் பண்ணணும்னு கேட்குறான். இவனும் முடியாதுன்னு சொல்லிடுறான். லேடி ரஜினி வாட்ஸ்அப்பில் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, அதை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பா. அதை ஆம்பளை ரஜினி பார்த்ததும் டெலிட் பண்ண சொல்கிறான். சிஇஓ முடியாதுன்னு சொன்னதும் அவனை அடித்து சிசிடிவி ஃபுட்டேஜை டெலிட் பண்ண வைக்கிறான். இருந்தாலும் உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்லி அவன் லேப்டாப்பை உடைச்சிட்றான். அடுத்ததாக கட் பண்ணால் பிரியாவை காட்டுறாங்க. கார்த்தி இவங்க அடிக்கடி மாறாமல் இருக்க ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பிரியா கிட்ட கொடுத்து இதை போட்டுக்கிட்டா 12 மணி நேரம் மாறாமல் இருப்பாங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிட்டு ரஜினி வந்ததும் அவனை போட்டுக்க சொல்கிறா. அதை போட்டுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. காலையில் ஃபோன் வச்சு பிரியா எந்திரிக்கிறான். அவசரமாக 2 பேரும் ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. பிரியாவோடைய கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணோட அப்பா அம்மா இறந்து போய் இருப்பாங்க. அதை பார்க்க தான் போயிருக்காங்க. கொல்லி வைக்கிறதுக்கு ஆம்பளை இல்லாதனால இவனை வைக்க சொல்கிறாங்க. இவனும் வைக்கிறான். இப்படி தான் அவங்க அப்பா அம்மா இறந்தப்ப லேடி ரஜினியும் கஷ்டப்பட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணி அழுகுறான். இவனுக்கு அவன் மேலே இருந்த கோபம் போயிடுது. அடுத்ததாக கட் பண்ணால் கார்த்தியும் லேடி ரஜினியும் கூட இருக்கிறத காட்டுறாங்க. நீ வேலையை விட்டதால நானும் ஜீன் ஹப்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறான். இவளுக்கும் ஒரு மாத்திரையை கொடுத்து வெளியே கூட்டு போகிறான். ஒரு போட்டில் கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. 12 மணி ஆனதும் பர்த்டே விஷ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுறான். பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும் ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது சிஇஓட ஆளுங்க அவங்கள ஃபாலோ பண்ணி கார்த்தியை அடிச்சு போட்டு லேடி ரஜினியை கடத்திட்டு போயிடுறாங்க. லேடி ரஜினியை கடத்தி போய் கட்டி வீசி ரிசர்ச்சுக்காக பிளட் சாம்பிள் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. மூச்சை 1 நிமிஷம் இழுத்து பிடிச்சா நான் வந்துடுவேன்னு சொல்லி அவன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பான். எந்த மாத்திரையும் வேலை செய்யாதுன்னு சொல்லியிருப்பான்.
இப்போ மூச்சை ஒரு நிமிஷம் இழுத்து பிடிச்சதும் அவனா மாறிடுறான். எல்லா ரவுடிகளையும் அடிப்பான். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ராஜுபாய் கால் பண்ணி அவனுடைய ஆட்களையும் அனுப்பி வைக்கிறான். அவனுங்களும் உள்ள பூந்து எல்லாரையும் அடிக்கிறானுங்க. சண்டையில ரவியோட நெஞ்சில சிஇஓ கத்தி எடுத்து குத்திடுவான். அவனும் கீழே விழுந்துடுறான். கீழே கிடக்கிற கரண்ட் கம்பியை எடுத்து நெஞ்சில வைப்பான். உடனே லேடியா மாறி மயங்கி விழுந்துடுறான். கார்த்தியும் அந்த இடத்த எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தா கார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ பிரியா யோசிக்கிறா. பிரியா வெளிநாட்டில் இருக்க அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஹார்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பாவும் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஹார்ட் வந்ததும் சர்ஜரி பண்ணி அவனை பழைக்க வச்சுறாங்க. அவங்க 2 பேருக்கும் பொதுவாக இருந்தது அந்த ஹார்ட் மட்டும்தான். இப்போ அந்த ஹார்ட்டையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. கார்த்தியும் ரஜினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததும் குழந்தைக்கு கமலின்னு பேர் வைக்கிறாங்க. கரெக்டாக 6 மணி ஆனதும் அந்த குழந்தையும் ஆம்பளையா மாறிடுது அப்படின்னு சொல்லி கமல் அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க.